டெக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எம்ஆர் ஏரியா வந்து அந்த இதில் செலக்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் அனாட்டமி நடத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிப்போம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ அண்ணா வந்து இங்கே நின்று இருந்தார். அந்த பாயிண்ட் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கை காட்டி சொல்கிறதுக்கு இமேஜ் கரெக்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் ஹியூமன் பீயிங் எடுத்துப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் அடுத்து நம்ம என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் உங்களுக்கு 3 மோடு இருக்கும். எக்ஸ்ரே மோடு, ஸ்கின் மோடு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்கின் மோடுக்கு போயிடும். அப்போ உங்கள் ஸ்கின் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு மஸ்குலோ சிஸ்டம் கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மஸ்குலோ சிஸ்டத்தோட காமிச்சிட்டு ரிமைனிங் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஹியூமனோட அவுட்லைன் மட்டும்தான் இந்த இடத்துல தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்கெல்டல் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்கெல்டல் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்குது, அது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். பக்கத்தில் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கெல்டல் சிஸ்டம் எவ்வளோ பெருசுனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எவ்ரி போனை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்து ஸ்கெல்டல் சிஸ்டத்தை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு டைஜஸ்ட் சிஸ்டத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் மட்டும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மவுத்துலேருந்து ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், லிவர், கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே தெரியுது. இதையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கேலிங் யூஸ் பண்ணும்போது இது அப்படியே பெருசாகி காட்டும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஒவ்வொரு விஷயத்தையும் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் நிற்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் நிற்க வச்சுட்டு ஆப்போசிட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் திங் இதே மொபைலில் உங்களால் ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணி உங்கள் ப்ரொஜெக்டரில் காட்ட முடிஞ்சு அப்படின்னா இதே ஏஆரை வந்து இன்னும் நீங்கள் பெருசாக விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸையும் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் பார்த்துக்க முடியும். இது வந்து டோட்டலாக அனாட்டமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஆர். இதே போல் நீங்கள் நிறைய ஏஆர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்களும் கொஞ்சம் ஏஆர்ஸ் தரோம், நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஏஆர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஜஸ்ட் உங்கள் மொபைல் மட்டும் இருந்தால் போதும். சின்ன வியூவாக இருக்கிறதுனால நம்ம மொபைலில் பார்த்துக்கிறோம் 1-to-1. இதே 1-to-many நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மொபைலை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய ப்ரொஜெக்டர்லையோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டர்லையோ இல்லை ஒரு டிவி மானிட்டர்லையோ நீங்கள் சேம் விஷயத்தை இது பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம பெரிய விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம விஆர் அப்படிங்கும்போது விஆர் பாக்ஸ் தேவைப்படும். பட் ஏஆருங்கும் போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நீங்கள் எளிமையாக நீங்கள் படிக்க முடியும். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் 1 டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.